everywhere. அந்த மாதிரி பயங்கரமான உலகத்தில் நாம வாழ்ந்துகிட்டு So we are இருக்கிறோம். living in such a terrible world. ஒவ்வொரு நாள் செய்திகளை வாசிக்கும் பொழுது Every single day we read the news. நமக்கு நம்பிக்கை அல்ல, We don't get hope. நம்ம ஆத்துமாவை பயம்தான் கவி கொள்ளுகிறது. But there is fear gripping our souls. அதனால தான் இந்த சங்கீதக்காரன் And சொல்லுகிறான், that is why this psalmist says, சங்கீதம் 123 Psalm 123, Unto you I lift up my eyes. உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். Oh, you who dwell in the heavens. பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே. கொஞ்சம் மன்னிக்கணும், இன்னைக்கு நான் கொஞ்சம் சாஃப்டா பேசுறேன். I'm going to speak very soft today. 15 நாளுக்கு மேலாக என்னுடைய தொண்டை இந்த இன்ஃபெக்ஷன் இன்னும் பூரணமா குணமாகல. More than 15 days my throat infection has still not been டாக்டர் resolved. ரெஸ்ட் கொடுக்கணும்னு சொன்னாரு. Doctor advised me to take rest. ஆக இன்னும் ட்ரீட்மென்ட்ல தான் I'm இருக்கறேன். still under treatment. ஆனாலும் பேசாம இருக்க முடியாது. But even then I cannot be without speaking. ஆண்டவருடைய பிள்ளைகள் தாகத்தோடு வரும் பொழுது, So when people of God are coming here with thirst, பசியோடு வரும் பொழுது, when they come here with hunger, எதிர்பார்ப்போடு வரும் and பொழுது when they come with நாம் expectation, சும்மா இருக்க I முடியாது. cannot be quiet. கர்த்தர் நடத்துவார். And the Lord will lead. அவர் பேசும் தேவனாய் இருக்கிறார். He is a speaking God. ஆமென். எந்த சூழ்நிலையிலும், Whatever situation எந்த it may be, நெருக்கடியிலும் whatever trials we may நாம் have, யாரை நோக்கி பார்க்கணுங்க? whom should we look up? அவரை நோக்கி We should பார்க்கணும். always look at him. ஆமென். என் விசுவாசத்தை துவங்குகிறவரும் He is the one who begins my faith. முடிக்கிறவருமாகிய இயேசுவின் மீது என் கண்கள் இருக்கிறவரை Till my eyes are upon Jesus, who is the author and beginner of my faith, நான் finisher உலகத்து of my faith. காரியங்களை பார்த்து நடக்க மாட்டேன். I will not look at the things of the world and walk, நான் விசுவாசத்தோடு நடப்பேன். and I will walk by faith. விசுவாசிக்கிறவன் பதறான். Those who trust in God, they will not be ஆமென். scared. விசுவாசிக்கிறவன் Those who put their ஒரு trust in God, சூழ்நிலையிலும் in any பதறவே situation, மாட்டான். he will not be disturbed. ஆமென். ஆக இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், So this psalmist says, எங்களை சுற்றிலும் around us, எதிரி என்ன சூழ்ச்சி செய்தாலும், whatever schemes that என்ன the enemy may bring, பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் இருந்தாலும், though we may be in a situation where there is no protection, எப்பொழுது ஆபத்து எங்களுக்கு வருகிறது என்று சொல்லி எங்களுக்கு we do not தெரியாவிட்டாலும், know when danger is going to come to us. எங்கள் கண்கள் அவர் மீது இருக்கிறது என்று சொல்லுகிறான். He says that their eyes are upon God. வானத்திலிருந்து அவர் நமக்கு உதவி செய்வார் என்று சொல்லுகிறான். He says that he will help us from the heavens. ஆக என்னுடைய செய்தியின் தலைப்பு, So the topic of my என் பார்வை message எங்கோ, today, where my eyes என் go வாழ்க்கை அங்கே. and my life follows. ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் இங்க கை வச்சு சொல்லுங்க, என் பார்வை எங்கோ, So where the eyes என் go, பார்வை எங்கோ, where the eyes என் go, வாழ்க்கை அங்கே. life follows. என் பார்வை My eyes, இயேசுவின் மீது இருக்கிறவரை till it is upon இந்த Jesus, பயங்கரமான உலகத்தில் in this terrible world, பயத்தோடு நான் பிழைக்க மாட்டேன், I will not live with fear. நம்பிக்கையோடு வாழ்வேன். I will live with hope. சொல்லுங்க, பயத்தோடு Say with fear. சொல்லுங்க, பயத்தோடு With fear, நான் பிழைக்க மாட்டேன். I will not live. ஆமென். I will never survive நான் பயத்தோடு வாழ மாட்டேன். in fear. பயத்தோடு நான் வாழ I will மாட்டேன். live by faith. நான் விசுவாசத்தோடு கூட பக்கத்துல வாழ்வேன். பார்த்து சொல்லுங்க, உங்களை பிழைக்க அழைக்கலன்னு சொல்லுங்களேன். God has not just called you to உங்களை survive. வாழ He has அழைத்திருக்கிறார். called you to live. வாழ்வளிக்கும் தேவன் அவர். He is a God who gives you that life. Look makes the difference. நாம் பார்க்கிற காரியங்கள் வித்தியாசத்தை கொண்டு வருகிறது. Amen. Look makes the difference. நாம் பார்க்கிற காரியங்கள் வித்தியாசத்தை கொண்டு அதுதான் வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில் வித்தியாசத்தை கொண்டு And that வருகிறது. is what is bringing the difference. The problem is not that we are looking. இதுல பிரச்சனை நாம் பார்ப்பதில் அல்ல. The problem is what and where we are looking. ஆனால் பிரச்சனை எந்த இடத்தில் எதை நாம் பார்க்கிறோம் என்பதை பொறுத்து பக்கத்துல பார்த்து இருக்கிறது. சொல்லுங்க, பார்க்கிறது தப்பில்லைன்னு சொல்லுங்க. Say it's not wrong to see. ஆனா எதை எப்பொழுதுமே கான்ஸ்டன்ட்டாக பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். So what is that one thing we are constantly looking யாரை at? பார்த்துக்கிட்டு To இருக்கிறோம்? whom are we looking? அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமா And that is இருக்கிறது. what is important. அதுதான் வித்தியாசத்தை கொண்டு And that is வருகிறது. what is bringing the difference. ஆக உண்மையான நிஜ பிரச்சனையை நாம் அறிந்து கொள்ள So வேண்டும். we need to understand what is the real problem. ஆக அதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது So when we understand that, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? what is God expecting from us? நாம் அந்த சோதனையை எதிர்க்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். So God is expecting us to face that பல situation. சோதனைகள் வருகிறது, So we face many kind of பல சவால்கள் temptations. வருகிறது. We
find many பல challenges. நெருக்கடிகள் வருகிறது. We undergo many kind of crisis பலவிதமான situations. சூழ்நிலையிலே நாம் கடந்து போகிறோமே. So when we pass through many situations, ஆனால் சூழ்நிலை பார்த்து பயத்தில் முடங்கி போகக்கூடாது. but we should not be crippled with fear looking at our சோதனையிலே situation. நாம் பயந்து முடங்கி போகக்கூடாது. In our trials, we should not cripple ourselves and be We in need one to corner. resist the temptation. ஆகவே அந்த சோதனைகளுக்கு நாம் எதிர்த்து நிற்க God வேண்டும். said, தேவன் சொன்னார், resist the devil. பிசாசுக்கு எதிர்த்து Resist the நில்லுங்கள். devil. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். Resist the devil. அடுத்து என்ன சொன்னாருங்க? What he says next in that. சொல்லுங்களேன், கம்ப்ளீட் பண்ணுங்களேன். Complete the verse. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். Resist the devil. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். Resist the devil. ஹலோ, சத்தம் கேட்கலையே. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். Resist the devil. And he will flee from you. உங்களை விட்டு ஓடி போய்டுவான். உங்களை விட்டு ஓடி He போவான். will flee from you. இயேசுவின் நாமத்தில் In the name of Jesus. நாம் பிசாசை எதிர்க்கும் பொழுது So when we resist the devil, அவன் இங்க வேடிக்கை காட்ட மாட்டான். he will not put a show here. இங்க டான்ஸ் பண்ண He மாட்டான். will not dance இங்க here. சேட்ட பண்ண He will மாட்டான். not do other things இங்க ஒரு here. ஷோ காட்ட He மாட்டான். will not put a show இங்க here. ஒரு சர்க்கஸ் பண்ண He மாட்டான். will not put a circus அந்த here. காலத்துல நம்ம சர்ச் மேல ஒரு குறை சொல்லுவாங்க. Those days they used to say something இந்த about our பாஸ்டர் church. ஜான்சன் சர்ச்சில் In Pastor Johnson's அவர் church, பிசாசெல்லாம் ஓட்டுறது கிடையாது. he is not driving away அந்த demons. சர்ச்சில் பிசாசு ஓடுறதே கிடையாது. In that church, the demons are not driven என்ன? away. அப்படின்னு சொல்லுவாங்க. And people used to say அது like that. உண்மைதான். And that was the truth. EAGCல பிசாசை ஓட்டுற வேலை நமக்கு இல்ல. We do not have the job of driving away the demons in our ஆண்டவர் church. என்னை எதற்காக அழைத்திருக்கிறார்? For what God has called ஆண்டவர் us. நம்மை எதற்காக For அழைத்திருக்கிறார்? what reason God has called us. பிசாசே நீ ஓடுறியா இல்லையான்னு சொல்லி கேட்க கூடாது. We shouldn't be asking the devil whether you will run away or இயேசு not. நாமத்தில் In the name of Jesus. பிசாசு நீ போறியா இல்லையா? Demon, will you run or not? நீ எத்தனை பேர் வந்திருக்கிற? How many of you have come? அவன் பொய்யொன்னும் பொய்க்கு பிதாவுமா He is இருக்கிறான். a liar and he is the father of அவன் சொல்லுவான் liars. நாங்க 1000 பேர் இருக்கிறோம்னு And he சொல்லுவான். would say we are thousands here. சும்மா கதை அடிச்சிட்டு And he போவான் would பாருங்க. just tell stories. நம்ம ஆளுங்க நீ போறியா இல்லையா இயேசு நாமத்துல? And our people would say in the name of Jesus, they'll ask அவனை questions. டான்ஸ் ஆட வச்சு And they would make him Circus dance. பண்ண வச்சு, And they would put a circus there. அது பெரிய ஒரு ஷோ காட்டுவாங்க. And they will show it as a big ஆனால் show என் there. வேதம் சொல்லுகிறது, But the Bible says, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், resist the devil. அவன் தாமதமே இல்லாமல் ஓடி போவான். Without any delay, he will flee away. ஆமென். ஆக எதற்கு நாம் பிசாசை எதிர்க்கணும்? So for what we should resist the devil? Why should we resist Satan? எதற்காக நாம் பிசாசுக்கு எதிர்த்து This நிற்க is வேண்டும்? very important. இது மிகவும் முக்கியமான If காரியமாக இருக்கிறது. Satan has our attention, சாத்தானிடம் நம்முடைய கவனம் இருந்தால் he has our permission. அவனுக்கு நம்மிடத்தில் அந்த பெர்மிஷன் இருக்கிறது. சாத்தானுக்கு நம்முடைய கவனத்தை நம்ம கொடுத்துட்டோம்னு சொன்னா If Satan has got our attention, எல்லாவற்றிற்கும் அனுமதியை கொடுக்கிறோம். so we are giving him permission to do anything and everything. அவனுக்கு வேண்டியதெல்லாம் உங்க கவனம் தான். What he wants is just your attention. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவனுக்கு வேண்டியதெல்லாம் உங்க கவனம் தான் So what he சொல்லுங்க. wants is just your வேற attention. எதையும் He எதிர்பார்க்கல. doesn't expect anything உங்க else. கவனத்தை அவன் பெற்றுக்கொண்டால் If he gets your attention, உங்க மைண்ட கரப்ட் பண்ணுவான். he would start corrupting your mind. உங்களுக்கு பயத்தை கொடுப்பான். He would bring fear into நீங்க you. பதட்டப்படுவீங்க. You will be tensed. உங்க சமாதானத்தை இழந்து And you would போவீங்க. lose your peace. உங்க தூக்கத்தை இழந்து You would போவீங்க. lose your sleep. ஆக உங்க கவனத்தை எதிர்பார்க்கிறான். So he's expecting your attention. ஒருபோதும் ஆண்டவருடைய பிள்ளைகள் Any cause the children of பிசாசுக்கு God, இணங்கவே கூடாது. they should not let themselves to எந்த Satan. சூழ்நிலையிலும் In whatever எந்த situation, நெருக்கடியிலும் in whatever என்னுடைய crisis, கண்கள் my eyes என்னுடைய கவனம் and my attention எனக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவின் மீதே will be இருக்கும். always upon Jesus who gave his life for me. ஆமென். If he has our attention, சாத்தானுடைய கவனம் he has our permission. சாத்தானிடம் நம்முடைய கவனம் இருந்தால் அவனுக்கு நம்முடைய அனுமதி இருக்கிறது. நம்முடைய மனதை தாக்குவான். He will start affecting our நம்ம mind. அதையே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னா So if we continuously look at that, அந்த நெகட்டிவான காரியங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்னு so if we சொன்னா continuously look at the negative அந்த things, பயங்கரமான காரியங்களையே டிவில வர காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னா so if you continuously look at those terrible things in the TV channel, நடந்தது என்ன? what happened? குற்றம் குற்றம். Crime and crime. ஹலோ, என்ன நான் வாக்கிங் போகும்போது இந்த ஸ்பாட்டிஃபை போட்டுட்டு போவேன். So when I go for my பாட்டு walking, I used to play Spotify to listen to songs. பயங்கர கோவம், மத்தியில இந்த ஆட் வருங்க. And in between this ad would come அந்த and ஆட்ல I would get ஒருத்தர் very சொல்லுவான், angry. ஐ எம் ரயன் ன்னு சொல்லுவான். And he would
say அவன் his என்ன name சொல்லுவான், as Ryan. இந்த இதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, And he would ask us to subscribe நாட்டில் to his நடக்கிற channel. குற்றங்களை எல்லாம் உங்களுக்கு நாங்க தெளிவா சொல்றோம். Whatever crime that is happening in the world, we will bring it before your உங்க eyes. தூக்கத்தெல்லாம் நீங்க கெடுத்துருவீங்க, You will lose your sleep. தூக்கத்தை தொலைச்சிருவீங்க. You will lose your sleep. பாருங்க எவ்வளவு தைரியம் அவனுக்கு. How courageous he is to say என் such தூக்கம் things. போகணும்னு சொன்னா அவன் போடுற கிரைம் ஸ்டோரியை நான் கேட்கணுமா? So if I have to lose my sleep, I should watch his crime சில serial. ஆட்களுக்கு பாருங்க தூங்குறதுக்கு முன்ன அந்த கிரைம் ஸ்டோரியை பார்த்துட்டு தான் And தூங்குவாங்க. some people, if you see, before they go to the bed, they see such crime எப்போ serials. பார்த்தாலும் அந்த கிரைம் ஸ்டோரி தான். Always they talk about the crime எப்போ stories. பார்த்தாலும் அந்த நெகட்டிவான அந்த சீரியல் தான். Always they watch the negative serials. ஆக இதையெல்லாம் நான் நிறைய உங்களுக்கு சொல்லியாச்சு. I have already spoken about this ஆக enough. நாம எதை அதிகமாக பார்க்கிறோமோ So whatever we see more, அதற்கு அனுமதி கொடுக்கிறோம். and we are giving permission to என் that. மைண்ட தாக்கு, Attack my mind. என் மனதுக்கு பயத்தை கொடு, You bring the fear to my என்னை mind. குழப்பப்படுத்து, You bring confusion to எனக்கு my mind. தெளிவு வேண்டாம். I do not want அந்த clarity. சவுண்ட் மைண்ட் இல்லைன்னு சொன்னா If you do not have that sound சவுண்ட் mind, டிசிஷன்ஸ் எடுக்க முடியாது. you cannot take sound ஆக decisions. என்னுடைய கவனம் எங்க இருக்கணுங்க? So where should my என் attention be? ஆண்டவர் மீது இருக்கணும். My attention should be on my God. லிசன், கேளுங்கள். if Satan has our attention, சாத்தானிடம் நம்முடைய கவனம் he இருந்தால் has a permission. அவனுக்கு அதற்கு நாம் அவனுக்கு அனுமதி கொடுத்து விடுகிறோம். Secondly, if Satan has our attention, இரண்டாவது, சாத்தானிடம் நம்முடைய கவனம் he இருந்தால் has our destiny. நம்முடைய தலையெழுத்து விதி அவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவனுக்கு என் கவனத்தை கொடுத்துட்டேன்னு சொன்னா, If I give my attention to him, ஆண்டவர் மீது இருந்து என்னுடைய கண்களை விலக்கி if I shift my eyes from God உலகத்து காரியங்கள் மீது, and I fix on the things of the நடக்கிற world, அநியாயங்கள் மீது, all the injustices that are நடக்கிற happening, அக்கிரமங்கள் மீது, all the wrong things that are நடக்கிற happening in the கொலை world, மீது, all the murders that are இதன் happening, மீதெல்லாம் என்னுடைய கண்களை நான் பதிய வைக்கும் பொழுது if I fix my eyes upon all these things, என்ன நடக்கிறது? what happens? என் மைண்ட் தாக்கப்படுகிறது. My mind gets attacked. நான் என்ன செய்கிறேன்? What I do then, குழம்பி போகிறேன். I get confused. சரியான தீர்மானத்தை எடுக்க முடியாமல் தவிக்கிறேன். So I struggle to take the right decisions. தெளிவில்லாத தீர்மானங்களை எடுக்க முயற்சிக்கிறேன். And I try to take decisions without any உங்க clarity. கவனத்தை அவன் கிட்ட கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா, If you give your attention to him, உங்க தலையெழுத்தை அவன் தீர்மானிப்பான். he will decide your உங்கள் destiny. முடிவை அவன் He தீர்மானிப்பான். will decide your end. உங்க உறவை அவன் He தீர்மானிப்பான். will decide your உங்கள் relationship. வளர்ச்சியை அவன் He தீர்மானிப்பான். will decide your growth. உங்கள் தூக்கத்தை அவன் He will தீர்மானிப்பான். decide your sleep. உங்கள் சந்தோஷத்தை அவன் He will தீர்மானிப்பான். decide your joy. உங்கள் ஆரோக்கியத்தை அவன் He will தீர்மானிப்பான். decide your health. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. Let's lift our both ரெண்டு our hands கரங்களை and உயர்த்தி say, சொல்லுங்க. let's lift our hands. எக்காரணத்து கொண்டுமே And whatever எந்த condition it may be, சூழ்நிலையிலுமே in any என்னுடைய situation, கவனத்தை my இயேசுவின் focus மீது இருந்து will always be நான் on விலக்கவே Jesus. மாட்டேன். And I will never remove it from எப்பொழுதும் that. எந்த சூழ்நிலையிலுமே At all times in என் any கண்கள் situation, my என் eyes இயேசுவின் மீதே இருக்கும். will always be fixed on my இயேசுவின் Jesus. நாமத்தில் In Jesus' name. ஆமென். If Satan has that attention, சாத்தானிடம் நம்முடைய he கவனம் has our இருந்தால் destiny. நம் விதி அவனிடத்தில் இருக்கிறது. என்னுடைய முடிவு அவன் கையில போயிடுதுங்க. My end goes to him. ஆமென். Mark chapter number 4, Mark chapter 4, verse number 2. இரண்டாவது வசனம். Jesus used stories to teach them many things. இயேசு அவர்களுக்கு अनेक கதைகள் மூலமாக காரியங்களை சொல்லிக் கொடுத்தார். He used stories உவமைகள் மூலமாக அவருடைய சீஷர்களுக்கு to teach them போதித்தார். many things. பல காரியங்களை அவர்களுக்கு சொல்லிக் He said கொடுத்தார். to them, அவர்களை பார்த்து சொன்னார், listen to me. என்னை நோக்கி கேளுங்கள் என்று In சொன்னார். other words, இன்னொரு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டும் listen என்று, and look. கேளுங்கள் பாருங்கள். That is what he meant. அதைதான் அவர் சொன்னார். Listen and look. கேளுங்கள் பாருங்கள். ஆமென். நம்ம எதை கேக்குறோமோ, Whatever we listen, இங்க டப்புன்னு ஏதாச்சும் ஒரு சவுண்ட் வருது பாருங்க, if suddenly you hear some sound here, நீங்க என்ன பண்ணுவீங்க? what do you do? ஒரு ஸ்ட்ரேஞ்ச் சவுண்ட் வருது பாருங்க, Suppose if a strange sound comes here, திடீர்னு எல்லாம் அங்க பார்வை போயிடுங்க. and suddenly you turn your head கவனம் towards எல்லாம் அங்க that, போயிடுங்க. all your attention would be there. ஆக நம்ம என்ன செய்யக்கூடாது? So what we should not be நம்முடைய doing, கண்களை our eyes, வேறெங்கும் திருப்ப கூடாது. we should not focus anywhere
anywhere else. நம்முடைய செவிகளை Our ears, வேறு எந்த சத்தத்திற்கும் we should not listen to திறக்கவே கூடாது. we should not open to any other sound. Jesus says listen and look. இயேசு சொன்னார் கேளுங்கள் பாருங்கள். Listen to this. இதை கேளுங்கள். The world no longer competes for belief. இந்த உலகம் நம்பிக்கைக்காக போட்டி போடுவது It கிடையாது. competes for focus. கவனத்திற்காக போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது. உலகம் உங்கள் நம்பிக்கைக்காக போட்டி போடலங்க. The world is not competing for your நீங்க belief. என்னத்தையாச்சும் நம்பிக்கோங்க. It doesn't matter what you believe. லெண்டேஸ்ல ஏதாச்சும் செஞ்சுக்கிடுங்க. During Lent days you do whatever you want to do. நீங்க உபவாசம் இருங்க. You fast, நீங்க தியானம் பண்ணுங்க. you meditate, நீங்க பிரேயர் பண்ணுங்க. you pray. இந்த லெண்டேஸ்ல During Lent நீங்க days 4 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. you pray for 4 நீங்க hours. எதையாச்சும் பண்ணுங்க. You do whatever you like to எந்த do. ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ்லயும் நீங்க ஈடுபடுங்க. You can get involved in any religious அவனுக்கு activity. பிரச்சனையே கிடையாது. It doesn't bother him. உங்க நம்பிக்கை எதுவாக இருந்தாலும் Whatever may be your belief, அவனுக்கு உங்க நம்பிக்கை தேவையில்லை. he does not require your belief. அவனுக்கு வேண்டியதெல்லாம் What he needs is that பக்கத்துல பார்த்து சொல்லுங்க உங்க அட்டென்ஷன் தான் he சொல்லுங்க. needs your attention. உங்க கவனம் தான். He needs your நீங்க focus. 4 மணி நேரம் ஜெபம் பண்ணிக்கிடுங்க. You pray for 4 ஆனா hours. உங்க கவனம் எங்க இருக்கணுங்க? But where should be your attention? நிறைய பேர் இங்க தான் என்ன முறைச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. Many people would keep staring at me in this பிரசங்கம் place. பண்ணும் பொழுது When I preach, அந்த முகத்துல ஒரு சிரிப்பும் இருக்காது. there wouldn't be any smile in that முறைச்சு face. பார்க்கறாங்களா? They would just stare at அவங்க me. மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெரியாது. I do not know their யோ mind சீக்கிரம் voice. முடியான்னு சொல்றாங்களா? Are they telling me to finish இல்லையா soon? போர் அடிக்குது ஃபாலோ பண்ண முடியலன்னு Or சொல்றாங்களா? are they saying it is boring, I am not இல்ல able நீங்க to follow? சொல்றதுல எங்களுக்கு என்ன நம்பிக்கை இல்லைன்னு Or சொல்றாங்களா? are they saying we do not believe in what you இங்கிருந்து say? நம்ம ஒண்ணும் கணிக்க முடியாது. So we cannot understand anything இங்கே from தான் here. பார்க்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. So they would be just looking at you, ஆனா மைண்ட் எல்லாம் ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சிட்டு but the இருக்கும் mind பாருங்க. would be going around ஆக anywhere. பிசாசுக்கு அதுதான் வேணுங்க. And Satan wants only உங்க that. கவனம் என் கவனம் Your focus and my அவன் மீது focus, இருக்கணும். it should be on him. உலகத்தில் நடக்கிற காரியங்கள் மீது இருக்கணும். It should be on the things that are happening in the The world. greatest spiritual battle today is not over truth இன்று மிகப்பெரிய ஆன்மீக போராட்டம் சத்தியத்திற்காக but அல்ல, over focus. ஆனால் கவனத்தை ஈர்ப்பதின் பெரிய காரியம். ஆவிக்குரிய யுத்தம், The big spiritual battle, பெரிய ஆவிக்குரிய யுத்தம் the great spiritual battle, சத்தியத்திற்கு எதிராக அல்ல. it is not against the truth. மீண்டுமாக சொல்லுகிறேன். Again I say, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. look at the person next to you and சத்தியத்தை say, யாரும் எதிர்க்க முடியாது. nobody can resist the சத்தியத்தை truth. யாரும் தாக்க முடியாது. Nobody can attack the truth. இயேசுவே சத்தியம். Jesus is truth. இயேசுவை யாரும் தாக்க முடியாது. Nobody can attack Jesus. ஆனால் அவன் என்ன செய்ய முடியும்? But what he could do, என்னுடைய ஃபோக்கஸை அவன் எடுக்க முடியும். he can take away my focus. Amen. Nothing begins with action. எதுவும் செயலில் ஆரம்பிப்பது கிடையாது. Everything begins with attention. எல்லாம் கவனத்திலிருந்து துவங்குகிறது. Nothing begins with action. எதுவும் செயலில் ஆரம்பிப்பது நீங்க கிடையாது. எதை அதிகமாக கவனிக்கிறீங்களோ Whatever you pay your attention more, அதை நோக்கி தான் நீங்கள் செயல்படுவீர்கள். and with that only you show your அதை action. நோக்கி தான் நீங்க செயல்படுவீர்கள். And your focus will be on that and ஆக your நல்லா attention will சொல்லுங்க, be என் there. அட்டென்ஷன் ரொம்ப முக்கியம் Say சொல்லுங்க. my attention is very சொல்லுங்க, என் important. அட்டென்ஷன் முக்கியம் சொல்லுங்க. Say my attention is very எங்கிருந்து important. ஆண்டவர் தெளிவாக பேசிக் கொண்டிருப்பார். God would be clearly talking from here. நம்மால போன்ல ஏதாச்சும் டெக்ஸ்ட் மெசேஜ் பார்த்துக்கிட்டு But our இருப்பாங்க. person would be seeing some text message in வீட்ல the குழந்தைய mobile. கொஞ்சி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. They would be playing with the child at சர்ச்சுக்கு home. வந்தாலும் குழந்தைய கொஞ்சற வேலை தான். And even if they come to the church, they keep playing with the அந்த child. குழந்தை சும்மா இருந்தாலும் நம்மால சும்மா இருக்க மாட்டாங்க. Even if the child is calm, our person is அம்மா not பிரேயர் calm. பண்றாங்க, நம்ம சும்மா இருக்கலாம். Mother is praying, let me be அப்பா quiet. வர்ஷிப் பண்றாங்க, சும்மா இருக்கலாம். Appa is worshipping, let me be ஆனா quiet. இந்த அம்மா அப்பா அப்படி பண்ண மாட்டாங்க. But this parents, they wouldn't அந்த do that. குழந்தை சும்மா இருக்கிறது இவங்களுக்கு ஆகாது If பாருங்க. the child is quiet, but these people are not வார்த்தை quiet. வரும் பொழுது, When the word comes, என்ன வாழ்வளிக்கும் வார்த்தை when வரும் the பொழுது, life-giving word comes, சத்திய வார்த்தை வரும் பொழுது, when the word of truth comes, நம்முடைய கவனம் எங்க இருக்கணுங்க? where should be our அந்த attention? சத்திய வார்த்தை மீது இருக்கணும். Our attention should be on the truth. Listen, attention is the gateway to influence. நம்முடைய தாக்கத்திற்கு ஒரு வழிகாட்டாக இருக்கிறது இந்த கவனம். Attention is the gateway to influence. இந்த இன்ஃப்ளூயன்ஸுக்கு இந்த அட்டென்ஷன் ஒரு வழியாக இருக்கிறது. Listen to this. இதை கவனமாக கேளுங்கள். Before the enemy could influence your choices, இந்த எதிரியானவன் உங்களுடைய சாய்ஸஸ் மேல் அவன் he தாக்குவதற்கு will முன்பதாக capture your attention. உங்களுடைய கவனத்தை முதலாவது அவன் ஈர்ப்பான். Before the enemy could influence your emotions, இந்த பிசாஸ் எதிரியானவன் உங்களுடைய அந்த இமோஷன்ஸை அவன் தாக்குவதற்கு
உணர்ச்சிகளை capture தாக்குவதற்கு your முன்பதாக attention. உங்களுடைய கவனத்தை அவன் ஈர்ப்பான். Before the enemy could influence இந்த எதிரியானவன் your relationships, உங்களுடைய உறவை he தாக்குவதற்கு will முன்பதாக capture your attention. உங்களுடைய கவனத்தை அவன் ஈர்ப்பான். Before the enemy could influence இந்த எதிரியானவன் உங்களை தாக்குவதற்கு Your future, முன்பதாக உங்கள் எதிர்காலத்தை he தாக்குவதற்கு will முன்பதாக capture your attention. உங்களுடைய கவனத்தை அவன் ஈர்ப்பான். உங்க கவனம் தான் எதிரிக்கு முக்கியம். Your attention is what is very important Listen to to this. Satan. The enemy works through focus more than force. எதிரி சக்தியை காட்டிலும் நம்முடைய கவனத்தில் ஈர்ப்பதிலே செயல்படுகிறான். இங்கதான் இருக்கிறீங்களா? Are you all here? எதிரிக்கு என்ன வேணுங்க? What does the enemy want? என்னுடைய கவனம் இருந்தால் போதும். It is enough, my attention is on him. The enemy is not after our souls. நம்முடைய ஆத்துமாவுக்கு பின்பாக எதிரி வருவது He is not கிடையாது. after our souls. நம்முடைய ஆத்துமாவுக்கு பின்பதாக அவன் He வருவது கிடையாது. cannot do a thing against your soul. நம்முடைய ஆத்துமாவுக்கு எதிராக ஒரு காரியமும் அவனால் செய்ய Because முடியாது. your soul is secure. ஏனென்றால் உங்களுடைய ஆத்துமா Your பாதுகாப்பில் soul இருக்கிறது. is in safe place. உங்களுடைய ஆத்துமா ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான Your இடத்தில் soul இருக்கிறது. is covered by his blood. உங்களுடைய ஆத்துமாவுடைய பரிசுத்த இரத்தத்தினால் The மூடப்பட்டு enemy இருக்கிறது. is not after our souls. ஆகவே எதிரியானவன் நம்முடைய ஆத்துமாவுக்கு பின்பதாக வருவது All he கிடையாது. wants is அவன் நம்மிடத்தில் இருந்து your எதிர்பார்ப்பதெல்லாம் attention. உங்களுடைய கவனம். If he has your attention, உங்களுடைய கவனத்தை அவனால் ஈர்க்க முடியும் he has என்றால் your destiny. உங்களுடைய அந்த விதி அவனுடைய கரத்திலே Take this இருக்கிறது. seriously. இதை நீங்கள் கவனமாக Lift எடுத்துக்கொள்ளுங்கள். your hands. கரங்களை உயர்த்தி. கரங்களை உயர்த்துங்க. கரங்களை உயர்த்துங்க. Lift your ஆண்டவரே, hands. எனக்கு அந்த தெளிவை தாங்கப்பா. Lord, you give me that clarity. தெளிவை தாங்க. Give me that clarity, உலகத்து God. காரியங்களை எங்களை டிஸ்டர்ப் பண்ணலாம். Things of the world may disturb us. குடும்பத்தில் நடக்கிற என்ன சூழ்நிலைகள் என்ன டிஸ்டர்ப் The பண்ணலாம். situation in my home may disturb உறவு me. பிரச்சனைகள், There are relationship பண issues. பிரச்சனைகள், There are financial issues. பொருளாதார நெருக்கடி, There are financial என்னை crises. சுற்றிலும் These are things which are நெகட்டிவான surrounding. காரியங்கள் இருக்கலாம். There are many negative things happening ஆனால் என் around me. ஆத்துமா உங்க கையில் இருக்கிறது. But my soul is in your என் hands. கவனம் உங்கள் மீது இருக்கிறது. My attention is upon ஆண்டவரே, you. எனக்கு உதவி Lord, செய்வீராக. help me. உங்க கிருபை வேணும்ப்பா. Lord, we need your grace. இயேசுவின் In நாமத்தில். Jesus' name. Listen to this. Listen The carefully. enemy எதிரியானவன் cannot steal the redeemed soul. ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாவை அவனால் மீட்கப்பட்ட ஆத்துமாவை அவனால் திருட The முடியாது. enemy cannot steal the redeemed soul. மீட்கப்பட்ட ஆத்துமாவை எதிரி திருட இங்க முடியாது. கை வச்சு சொல்லுங்க, என் ஆத்துமா மீட்கப்பட்டிருக்கிறது. Say my soul is கல்வாரி redeemed. சிலுவையில் On the cross of இயேசு Calvary, என் ஆத்துமாவை மீட்டெடுத்தார். Jesus redeemed my soul. ஆமென். என்ன ஒரு சத்தியம் பாருங்க. What a great truth it is. John chapter number 10, யோவான் 10வது அதிகாரம் verse number 27 to 30. 27 இலிருந்து 30 வரை. My sheep recognize my voice. என் ஆடுகளின் சத்தத்திற்கு செவி I கொடுக்கிறது. know them. நான் அவைகளை And they அறிந்திருக்கிறேன். follow me. அவைகள் எனக்கு பின் This செல்லுகிறது. is beautiful, simply beautiful. இது மிகவும் அழகாக I give கொடுக்கப்பட்டுள்ளது. them real and eternal life. அவர்களுக்கு நான் உண்மையாக நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். Real life. நித்திய பக்கத்துல பார்த்து ஜீவன். சொல்லுங்க, இயேசு உங்களுக்கு நிஜமான வாழ்க்கை, ரியல் லைஃப் கொடுக்கறாரு. Say God has given you real life. இன்னைக்கு நிறைய பேர் வெளியில நடிக்கிறாங்க. Many people are acting outside. கோடிகள் இருக்கிறது. They may have crores in their hands. லட்சங்கள் இருக்கிறது. They may have lakhs. பெயர் இருக்கிறது. They have the name. புகழ் இருக்கிறது. They have the fame. உலக காரியங்கள் அனைத்தும் இருக்கிறது. All the things of the world they possess. ஆனா அவங்க வாழ்ற மாதிரி நடிக்கிறாங்க. But they are acting as though they are living. ஆனா உண்மையாக அவங்க வாழலங்க. But actually they are not leading a real அவங்க life. பயத்துல தான் They are இருக்கிறாங்க. all in fear. போலியான வாழ்க்கை. They are leading a false ஆனால் life. இயேசு என்ன வாழ்க்கை But what கொடுக்கிறார்? kind of a life He Jesus gives is you giving? real life. அவர் உண்மையான ஒரு He வாழ்க்கையை has நமக்கு given you real கொடுக்கிறார். life. உண்மையான ஒரு வாழ்க்கையை Eternal கொடுத்திருக்கிறார். life. நித்திய ஜீவனை And கொடுத்திருக்கிறார். your soul, உங்களுடைய ஆத்துமா they are protected from the destroyer for good. அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. Somebody say no one. யாரும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, no one. ஒருவனும் Nothing. எந்த No காரியமும் witchcraft. எந்த ஒரு No black சூனியமும் magic. எந்த பில்லி No சூனியமும் Satan. எந்த சாத்தானும் ஆமென். எந்த சாத்தானும், no Satan, எந்த பில்லி சூன்யமும், no witchcraft, எந்த செய்வினையும், no witchcraft, எந்த பிசாசும் no devil, யாருமே என்ன செய்ய முடியாது. nobody can do. No one can steal them from out of my hand. என் கையிலிருந்து பறித்து கொள்ள முடியாது. The Father who put them under my care is so much greater than the destroyer and thief. அவைகளை எனக்கு
தந்தை என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். சொல்லுங்க, மந்திரத்தை விட பெரியவர்னு சொல்லுங்க. He is bigger than the பில்லி witchcraft. சூன்யத்தை விட பெரியவர். He is bigger than the black magic and witchcraft. பிசாசின் சூழ்ச்சிகளை விட பெரியவர். He is bigger than the schemes of the devil. உலகத்தில் இருக்கிற பெரிய சக்திகளை விட பிதா பெரியவர். God the Father is bigger than any other force in this world. அந்த பெரியவர் என்னை பிடித்திருக்கிறார். So this big God is holding me. நான் அவரை பிடிக்கலங்க. I am not holding on to பக்கத்துல him. பார்த்து சொல்லுங்க, நான் அவரை பிடிக்கல. I am not holding on to அவர் him. என்னை பிடித்திருக்கிறார். But he is holding me. ஆக எதுவும் என்னை அவரை விட்டு விலகச் செய்யாது. So nothing will take me away from him. எந்த சக்தியும் என்னை அழிக்காது. No power can destroy me. But he can do one thing. ஆனால் ஒரு காரியம் செய்ய முடியும். He can redirect your attention. உங்களுடைய கவனத்தை அவன் திசை திருப்ப முடியும். The enemy பிசாசானவன் doesn't need to destroy you. உங்களை அழிக்க வேண்டிய அவசியம் He இல்லை. doesn't need to destroy you. உங்களை அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. He only needs to distract you. உங்களை திசை திருப்பினால் போதும். புரியுதுங்களா? புரியுதுங்களா? Do you understand? உங்களை அழிக்க அவனுக்கு அவசியமே கிடையாது. It is no necessity for him to destroy பக்கத்துல பார்த்து you. சொல்லுங்க, உங்களை அழிக்க அவசியம் கிடையாதுன்னு சொல்லுங்க. He need not destroy you. enemy உங்களை அழிக்க அவசியம் கிடையாது. உங்க கவனத்தை விலகுனாலே அவன் சாதிச்சிட்டான். He has achieved if he has changed your focus or அதனால attention. விசுவாசிகள் என்ன செய்யணுங்க? And that is why believers what you should எப்பொழுதுமே do. அவர் மீது நம்முடைய கண்களை பதிய வைக்கணும். Always our eyes should be fixed upon The him. enemy doesn't need to defeat you. உங்களை அவன் தோல்வி அடைய செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. He only needs to divert you. உங்களுடைய கவனத்தை திசை திருப்பினால் போதும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்ன டிஃபீட் பண்ண அவசியம் இல்லைன்னு சொல்லுங்க. Say no need to defeat me. டிஃபீட் பண்ணவே முடியாது. He cannot defeat me. காரணம் என்ன? What is the reason? என் ஆத்துமா My soul அந்த விக்டர் கையில் இருக்கிறது. it is there in his hands. ஆமென். அந்த வெற்றி வேந்தர், ஜெய வீரர், the Lord of victory. மரணத்தை வென்றவர், He is the one பாதாளத்தை ஜெயித்தவர். the hell. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தை ஜெயமாய் விழுங்கின இயேசுவின் கையில் என் ஆத்துமா இருக்கிறது. My soul is in the hand who won the death and the hell. Amen. Are you here? Jesus says, இயேசு சொல்கிறார், no one யாரும் கூட can steal. திருடி விட முடியாது. No one includes the enemy. யாரும் இல்லை என்று சொல்லும் பொழுது அந்த எனிமியும் அதிலே சேருவான். Listen to this. இதை கேளுங்கள். Your salvation உங்களுடைய ரட்சிப்பு is secured by God's grip. அது தேவனுடைய கரத்திலே பாதுகாப்பாக இருக்கிறது. Not yours, not ours. உங்களுடையதல்ல, என்னுடையதல்ல. Amen. Let me repeat it again. திரும்பவுமாக சொல்கிறேன். Your salvation is secured by God's grip. உங்களுடைய ரட்சிப்பு தேவனுடைய கரத்திலே பாதுகாப்பாக இருக்கிறது. Not yours. அது உங்களுடையதல்ல. Let me tell you. இதை நான் சொல்கிறேன். The enemy cannot steal my soul. எதிரி என்னுடைய ஆத்துமாவை அவன் திருட முடியாது. All he can do is அவனால் செய்யக்கூடியது என்னவென்றால் steal my focus. என்னுடைய கவனத்தை அவன் திருட முடியும். என் ஆத்துமாவை திருட முடியாது. He cannot steal my soul. இங்க கை வச்சு சொல்லுங்க, என் ஆத்துமாவை திருட முடியாது. He cannot steal my soul. ஆனா என் கவனத்தை திருடலாம். But he can steal my attention. The enemy cannot change my salvation. எதிரியானவன் என்னுடைய ரட்சிப்பை மாற்ற முடியாது. But he can try to hinder my progress, my prosperity. ஆனால் நான் செழிப்பதை, நான் முன்பாக செல்வதை அவனால் தடை செய்ய முடியும். இங்க தான் இருக்கீங்களா? Are you all here? அப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கறாருங்க? So what is God expecting from us? Why should we resist the devil? எதற்காக நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும்? Satan rarely begins by attacking faith directly. அவன் நேரடியாக தாக்குவதை செய்ய மாட்டான். He begins by crowding your vision. ஆனால் நீங்கள் பார்க்கிற காரியத்திலே பல காரியங்களை கொண்டு வந்து குழப்புவான். நிறைய காரியங்களை பார்க்கறீங்க daily. So you every single day you're seeing many things. நிறைய காரியங்களை பார்க்கறீங்க. You're seeing many things. உங்க கண்களை சுற்றிலும் இந்த மாதிரி காரியங்கள் தான், நெகட்டிவான காரியங்கள் தான் ஓடிக்கிட்டே இருக்கு. So you keep looking at all these negative things every single day. சண்டை, at that side you see fights and murders. இங்க பார்த்தா கொலை. And people are looting. ஒவ்வொரு நாள் நியூஸ் பார்க்கும் பொழுது every single day when you read the news, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எதிரி வெளியில இல்லன்னு சொல்லுங்களே. say the enemy is not outside. அந்த நாள்ல enemy வெளியில தான் இருந்தான். And on those days the enemies were out. இந்த நாள்ல enemy வீட்டுக்குள்ளவே இருக்கறான். But these days enemy is inside the house. இப்ப காலையில ஒரு நியூஸ் பார்த்தங்க. Morning I watched a news. மகனே அப்பா 3 பேர் வீட்ல, அப்பா என்ன சிஸ்டர் அம்மா மகனே கொலை பண்ணி இருக்கிறான். The son killed 3 of them in the house, father, sister and mother. பாருங்க போயிட்டு இருக்கு பாருங்க. Just imagine enemy where the world is இல்லங்க. going. The enemy is
not எனிமி outside. உள்ளதா இருக்கிறான். Enemy is living inside. டெய்லி இதெல்லாம் நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். Every single day we are இதெல்லாம் watching such things, காண்பிச்சு showing us all these things. உங்களை என்னை அந்த பயத்திலேயே பிடிச்சு வச்சிருக்கிறான். He is gripping into his hands out of with யாரை fear. பார்த்தாலும் உங்களுக்கு பயமா இருக்கு. You get scared looking at எதை பார்த்தாலும் anybody. பயமா இருக்கு. Whatever you see, we get the fear. ஆக இங்க இருக்கிறீங்களா? Are you all here? We should resist. ஆகவே நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். Mark chapter number 4. மார்க் 4வது அதிகாரம் Verse number 19. 19வது வசனம். Jesus talks about the cares of the world. இந்த உலகத்தின் காரியங்களை குறித்து தேவன் பேசுகிறார். But the worries and cares of the world. இந்த உலகத்தின் இருக்கிற பலவிதமான The காரியங்கள், distractions of this age with its worldly pleasures and the deceitfulness and the false security or glamour, false security. உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்கள் எல்லாய் பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து பக்கத்துல பார்த்து சொல்லுங்க false security. போலியான சத்தமா சொல்லுங்க false பாதுகாப்பு, security. போலியான பாதுகாப்பு. உங்க செக்யூரிட்டி வீட்டில் இருந்தனா, உங்க சொத்துல இருந்தா, உங்க ஆஸ்தியில இருந்தா, உங்க நிலத்துல இருந்தா, உங்க பொண்ணுல இருந்தா, உங்க வெள்ளியில இருந்தா, உங்க பணத்துல இருந்தா, அது false security. So if your security is on all these material things, then it is a false security. ஏன்னா இந்த வீடு இல்லனா எனக்கு வாழ்க்கை இல்ல. If I do not have this house, I don't have life. இந்த பணம் இல்லனா வாழ்க்கை இல்ல. If I don't have this money, I don't have இந்த வேலை life. இல்லனா வாழ்க்கை If இல்ல. I don't have this job, I have no life. இந்த காலேஜ்ல சீட் இல்லனா எனக்கு வாழ்க்கை இல்ல. If I don't get the seat in this college, I don't have ஆக life. இப்படி தான் பாருங்க. And that is how. மனுஷனுக்கு இப்படி தான், இதெல்லாம் இருந்தா தான் எனக்கு செக்யூரிட்டின்னு So சொல்றான். people think only if I have all these things, I have security. Deceitfulness and the false security or glamour of wealth, of fame, and the passionate desires for all the other things creep in and choke out the word. உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். ஆக நம்ம என்ன செய்ய கூடாதுங்க? So what we should not be doing. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க எல்லாத்தையும் தலையில போட்டுக்காதன்னு சொல்லுங்க. Don't put everything into your பக்கத்துல mind. நல்லா பார்த்து சொல்லுங்க எல்லாத்தையும் தலையில Say, போட்டுக்காத. don't put everything into your head. அவன் எல்லாத்தையும் குழப்பி வச்சிருவாங்க. He would come and confuse பயமுறுத்தி everything. வச்சிருவாங்க. He would put the fear in you. ஆக நமக்கு பணம் முக்கியம் அல்ல. So money is not பொருள் important. முக்கியம் அல்ல. Material things are not If important. truth has our attention, இந்த சத்தியத்தின் மேல் நம்முடைய கவனம் if இருக்கும் truth has our என்றால், attention, சத்தியத்தின் மேல் நம்முடைய கவனம் இருக்கும் என்றால், breakthrough follows. விடுதலை அதன் பின்பாக என் தொடரும். கண்கள் எங்க இருக்கணுங்க? Where should I eyes be? சத்தமா சொல்லுங்க என் கண்கள். My eyes. என் கண்கள் My eyes. எப்பொழுதுமே Always. சத்தியத்தின் மீது It இருக்கணும். should be on the truth. சத்தியத்தை அறிவீர்கள். You shall know the truth. சத்தியத்தை அறிவீர்கள். You shall know the truth. உலக பொய் அல்ல. Not the false things in உலக the world. பித்தலாட்டம் அல்ல. All the false things that are உலக கவர்ச்சி happening. அல்ல. All the attraction of உலக the பெயர் world. அல்ல. No, not the name of உலக the world. பொருள் அல்ல. Not the things of the world. உலக டைட்டில் அல்ல. Not the title of the உலக world. அதிகாரம் அல்ல. Not the authority of the world. இதிலெல்லாம் இல்லங்க. It is not in all these things. சத்தியத்தின் மீது கண்களை பதிய வைக்கும் பொழுது, So when we fix our eyes on the truth, amen, the greatest spiritual battle today is not over the truth, நம்முடைய அந்த போராட்டம் அந்த சத்தியத்தின் மேல் அல்ல, but over focus. ஆனால் அந்த கவனத்தின் மேல் தான் இருக்கிறது. நிறைய நேரத்துல உடைஞ்சு போறேங்க. Many times I'm broken. ஏன்னா கவுன்சிலிங் பண்ணும்போது ரொம்ப வேதனையா இருக்கு. So when I give counseling to people, it really pains me. வாழ்க்கைக்கு எது முக்கியம் எது முக்கியம் இல்லைங்கிற அந்த அடிப்படை அறிவு கூட மனுஷன் எனக்கு இல்லை. Many people even do not have the basic understanding of what is அடிப்படை important அறிவு. and not important. என் வாழ்க்கைக்கு எது முக்கியம் எது முக்கியம் இல்லைங்கிற அடிப்படை அறிவு, அந்த சின்ன அறிவு, இவங்கெல்லாம் பட்டதாரிகள். These are all learned people, but they do not have the basic truth understanding. செக்குலர் ஜாப்ல பெரிய லெவல்ல இருக்கிறவங்க, So in secular world they are in big jobs, அடிப்படை அறிவு கிடையாது. but they do not have that basic வெளியில understanding. சாதனையாளர்கள். They are achievers in the outside ஆனா world. குடும்பம் வரும் பொழுது, But when it comes to family, உறவுன்னு சொல்லி வரும் பொழுது, when it comes to relation, அம்மான்னு சொல்லி வரும் when பொழுது, it comes to mother, அப்பான்னு சொல்லி வரும் when it பொழுது, comes to father, அவங்களுக்கு பணமும் பொருளும் தான் பிரதானமா இருக்கு. so for them the money and the material things are important and they are prime things. டாக்டர் 15-20 நாள் நீங்க ரெஸ்ட் எடுக்கணும், பேசக்கூடாதுன்னு சொன்னாரு. Doctor advised me to take rest for at least 20 days and I 2 shouldn't be நாளைக்கு முன்னால talking. ரிவ்யூக்கு போயிட்டு வந்தேன். 2 days back I went for my ஆனா review, கவுன்சிலிங் பண்ணாம இருக்க முடியாது. but I cannot be without counseling கால்ஸ் people. வந்துகிட்டே இருக்கும். I get continuous calls. போன வாரம் 11 மணியில இருந்து 5 மணி வரைக்கும் பேசிக்கிட்டே இருந்தேன்.
Last week from 11 to 5, I continuously spoke. பேசிக்கிட்டே இருந்தேன். I பேசி புரிய வைக்க continuously spoke and I tried to make somebody understand. அந்த ஒரு பையன் சொல்றான், And that person tells, எனக்கு பணம் தான் முக்கியம். for me money is டேய் important. உங்க அப்பா முக்கியம் இல்லையாடா? I asked him, is your உங்க father அப்பாக்கு not ஏதாச்சும் ஆனா important? என்னடா பண்ணுவ? If something happens to your father, what என்ன would you பார்த்து do? கேக்குறா, எனக்கான என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி. He is asking me, if it happens to me, what do you do? ஏய் உங்க சிப்லிங்ஸ்க்கு ஏதாச்சும் ஆனா என்ன பண்ணுவடா? If something happens to your siblings, உன் what do you do? ஃபேமிலிக்கு ஏதாச்சும் ஆனா என்ன If பண்ணுவ? something happens to your family, what do எனக்கு you do? அதெல்லாம் கவலை He கிடையாது. said, I am not bothered about all those பணம் things. இருந்தாதான் இன்னைக்குன்றான். In today's world, money is everything. அப்படியே சொல்றான், ஆடி போயிட்டேன். And I was shaken when I heard உனக்கு this from எள்ளளவு him. நன்றி கிடையாதா? Don't you have even the smallest எள்ளளவு பாசம் gratitude? கிடையாதா? Don't you have that smallest love towards your அந்த family? அந்த தம்பியை பார்த்து சொன்னேன், And I looked at that brother and said, தம்பி எங்க அம்மா எங்க அப்பாவை ராஜா ராணி மாதிரி நான் பாவிச்சேன். brother, I took care of my father and mother as the king and the queen. பணம் இருந்ததுனால அல்ல, It's not because I had money. வசதி இருந்ததுனால அல்ல, It's not because I had all the comforts to ஆரம்பத்துல give. இருந்து அப்படிதான் பார்த்தோம். Right from the beginning, we took care of them இன்னைக்கு அந்த that way. ஆசீர்வாதம் எங்க மேல இருக்கு, Today, that blessing is upon எங்க us. பிள்ளைகள் மேல இருக்கு. The blessing is upon my children. வாழ்க்கையில எது முக்கியங்க? So what is important in life? எது முக்கியங்க? What is important in life? பணம் பொருள் அல்ல, It's not the money and the உலக material காரியங்கள் அல்ல. things, not the things of the world. சத்தியத்தின் மீது கண்களை பதிய வைக்கும் பொழுது So when we fix our eyes on the truth, பிரேக் தொடர்ந்து வருமே. the breakthrough will continue to உங்க follow. நெருக்கடிகளை எல்லாம் எடுத்து போடுவார். He will remove all the crisis உங்க situations from சூழ்நிலையை your life. தலைகீழாக He மாற்றுவார். will change your situation upside down. ஆண்டவரே நீர் இருந்தால் எனக்கு போதும். Lord, it is enough if you are with me. நீங்க போதும்பா. Lord, you are enough. உங்க கிருபை போதும்பா. Your grace is enough. ஆமென்.